அனைவருக்கும் வணக்கங்க. டெய்லி தமிழ் டெஸ்ட்டு, அதாவது இலவச தமிழ் தேர்வு நம்ம நடத்திட்டு இருக்கோங்க நம்ம பயிற்சி மையம் சார்பாக. அதன்படி இன்றைக்கி நயத்தகு நாகரிகம் அப்படிங்கிற 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலேருந்து வினாக்கள் பார்க்கலாங்க. முதல் வினா பார்க்கலாம். முதல் வினா பாருங்கள். தவறாக பொருந்தி உள்ளதை தேர்க. அதாவது அது அறிஞ்சொல் பொருளுங்க, அது பொறுத்துக. இதில் மாறி அப்படிங்கிற சொல் மழையை குறிக்குது. புகவா அப்படிங்கிற சொல் உணவாக அப்படிங்கிற சொல்ல குறிக்குது. மடமகள் அப்படிங்கிறது இளமகள் அப்படின்னு குறிக்குது. இதில் பாருங்கள், நல்கினால் அப்படிங்கிறது பிரிந்தால்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தவறுங்க. ஓகேங்களா. அடுத்து இரண்டாவது வினா. அதாவது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படிங்கிற பாடல் சம்பந்தமான கூற்றுகளை ஆராய சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், முதல் கூற்று, இப்பாடல் பொதிகை மலையின் வளத்தை கூறுகிறது அப்படிங்கிறாங்க. இது தவறுங்க. அடுத்தது, இப்பாடலில் திரிகோட ராசப்ப கவிராயர் எழுதினார்னு சொல்கிறாங்க. அது சரி. அடுத்து, இப்பாடல் குற்றால குறவஞ்சி இடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரிங்க. அப்போ ஒன்று மட்டும் தவறு. ஆப்ஷன் டி பாருங்கள். 2, 3 சரி, 1 மட்டும் தவறு. ஓகேங்களா. அடுத்து மூன்றாவது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயர் இருந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிங்க. அடுத்தது, வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு. ஓகேங்களா. இதுவும் சரி. அடுத்து மூணாவது கூற்று பாருங்கள். மூங்கில் மரங்கள் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு திருநெல்வேலி என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறுங்க. ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் பி 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்து நாலாவது நான் பாருங்கள். மாரியொன்று இன்று வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொந்திருந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படிங்கிற இந்த பாடலில் பழமொழி எதுன்னு கேட்குறாங்க. அதாவது இது பழமொழி 400ங்க. அப்போது ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். இப்போ மேற்கண்ட பாடலில் எது பழமொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்கள். ஒன்றாகு ஒன்றிலோ இல், அதாவது இந்த லாஸ்ட் லைன் தான் அதில் பழமொழியாக இடம்பெற்றிருக்கு. சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை. அடுத்து ஐந்தாவது வினா. பாண்டியர்களின் 2வது தலைநகரமாக விளங்கிய நகரம் ஆப்ஷன் டி திருநெல்வேலி. அடுத்து பாருங்கள் 6வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதில் முதல் கூற்று பாருங்கள். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியை முன்றுரை அரையனார் அப்படிங்கிறது சரியான விடைங்க. அடுத்து, இவர் கிமு 4ஆம் நூற்றை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. அடுத்து, இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. சைவம் இல்லை, சமணம். அப்போ இதுவும் தவறு. அடுத்து 4வது கூற்று பாருங்கள். பழமொழி 400 நூலில் 400 பழமொழிகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரி. ஓகேங்களா. அப்போது 1, 4 சரி, 2, 3 தவறு. அடுத்து 7வது வினா பாருங்கள். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பாருங்கள். நீர் ப்ளஸ் உலையில் அப்படிங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 8வது வினா. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தன் பொருணை. அடுத்து 9வது வினா. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது சரிங்க. அடுத்து, தன் பொருணை புனல்நாடு அப்படின்னு திருநெல்வேலியை புகழ்ந்தவர் யாருன்னா சேக்கிலார். அப்போது ஆப்ஷன் 2மே சரியாக இருக்குங்க. ஆப்ஷன் சி 1, 2 சரிங்க. அடுத்து 10வது வினா. மாறி ப்ளஸ் 1 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது மாறி ப்ளஸ் 1 என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது மாறி 1. ஆப்ஷன் ஏங்க. அடுத்து 11வது வினா. இளங்கோவடிகள் தனது பாடலை எந்த மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் சி பொதிகை மலை. அடுத்து 12வது வினா. கூற்றுகளை ஆராய்க. 12 வினா பாருங்கள். அதாவது 2 கூற்று இருக்குது. எந்த கூற்று சரி, எந்த கூற்று தவறுன்னு கேட்குறாங்க. இதில் முதல் கூற்று பாருங்கள். திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாயில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரிங்க. அடுத்தது 2வது கூற்று பாருங்கள். தமிழரின் தொன்மைக்கும் நாகரீக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருட்கள் கிடைத்துள்ள ஆதிச்சநல்லூர் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது தவறு. திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடியில் இருக்குது. தற்போதைக்கு தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்து 13வது வினா. அகஸ்திய சித்தர் கீழ்கண்ட எந்த மலையில் வாழ்ந்தார்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பொதிகை மலை. அடுத்து 14வது வினா. தவறாக
பொருந்தியுள்ளதை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. மணி அப்படிங்கிறது முற்றிய நெல், மடை அப்படிங்கிறது வயலுக்கு நீர் வரும் வழி, சுழலுதல் அப்படிங்கிறது உதிர்தல். ஓகேங்களா, இப்போது 3மே சரியாக பொருந்திருக்கு. குழி அப்படிங்கிறது மட்டும் நீட்டல் அளவை பேர்னு சொல்கிறாங்க, இது மட்டும் தவறு. ஓகேங்களா, அடுத்து 15வது வினா. போரடித்தல் என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி பாருங்கள். நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வது தான் போரடித்தல். ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடை. அடுத்து 16வது வினா. பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறது சரியான கூற்றுங்க. அடுத்து 2வது கூற்று பாருங்கள். கி.வ. ஜெகநாதனின் மலையருவி என்னும் நூலில் பல்வேறு தொழில்கள் குறித்து வாய்மொழி இலக்கியங்கள் தொகுத்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் சரி. ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை. அடுத்து 17வது வினா. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்துள்ளதை கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. தேர்ந்து ப்ளஸ் எடுத்து, ஆப்ஷன் டி. அடுத்து 18வது வினா. பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி அப்படிங்கிற கூற்றை பற்றி கீழ்கண்ட இதை கூற்றுகள் கேட்குறாங்க. அந்த கூற்றுக்களை நீங்கள் சரியானு பாருங்கள். இதில் முதல் கூற்று என்னென்னு பாருங்கள். இப்பாடலை சேக்கிலார் பாடியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க, இது தவறு. அடுத்து இப்பாடலில் திரிகூட மலையின் சிறப்பை கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் தவறு. ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் டி 1, 2 ரெண்டுமே தவறுங்க. அடுத்து 19வது வினா பாருங்கள். ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் பி ஓடை எல்லாம். அடுத்து 20வது வினா. வாடா என அழைத்து வாழ்வித்தல் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தார் ஈஸ்வரியே என்ற பாடல் தொடர்பான கூற்றுகளை ஆராய சொல்கிறாங்க. இதில் முதல் கூற்று பாருங்கள். இப்பாடலை பாடியவர் அழகிய சொக்கநாதர், இதன் சரிங்க. அடுத்து இப்பாடலில் கோமதி தாயை பாராட்டியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் சரி. அடுத்து இந்த ஸ்தலம் சங்கரன் கோவில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க, இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரிங்க. அடுத்து 21வது வினா. அதாவது பாடல் அடிகளை பொறுத்துக்க சொல்கிறாங்க. இதில் முத்துப்பாட்டு பரப்பிற்கொற்கை முன்றுரை அப்படின்னு சொல்கிற நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. அடுத்தது கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு சொல்கிற நூல் அகநானூறு. அடுத்து 3 பாருங்கள். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அடுத்து பாருங்கள். பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழகு அப்படிங்கிற லைன் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரங்க. அப்போது ஆப்ஷன் ஏ பாருங்கள் 3, 4, 2, 1 அப்படிங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 22வது வினா. திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா உழவு தொழில். அடுத்து 23வது வினா. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் திருநெல்வேலிங்க. அடுத்து 24வது வினா. இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் ரசிகமணி. ஓகேங்களா. அடுத்து 25வது வினா. கீழ்கண்ட எந்த ஆற்றின் முகத்துவாரத்தில் கொற்கை துறைமுகம் அமைந்துள்ளதுன்னா தன்பொருணை. அடுத்து 28வது வினா. ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடி கொடிகளை அழிக்கவும் தலைப்பட்டான் என்று பாடியவர் அருணகிரிநாதர். அடுத்து 27வது வினா. கூற்றுகளை ஆராய்க. நெல்லை மாநகர் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, இது தவறு. அடுத்தது திருநெல்வேலியின் நகரின் மையத்தில் நெல்லையப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, இது சரி. அடுத்தது இங்கு வெள்ளிதோறும் திருவிழா நடைபெறும்னு சொல்கிறாங்க, இது மட்டும் தவறுங்க. அப்போ ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, 1, 3 தவறுங்க. அடுத்து 28வது வினா பொறுத்துக்க. காவற்புரை தெரு அப்படிங்கிறது சிறைச்சாலை, கூளைக்கடை தெரு அப்படிங்கிறது தானியம் விற்கும் தெரு. அடுத்து பாருங்க அக்கச்சாலை, அதாவது அகச்சாலை அப்படிங்கிறது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடங்க. அப்போ 3மே சரியாக பிறந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி. அடுத்து 29வது வினா. இது பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க. தாமிரபரணியின் ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, இது சரி. அடுத்தது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன, இதுவும் சரிங்க. அடுத்து திருநெல்வேலியில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, இது திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை தான் சரி. அப்போது 3வது கூற்று தவறு. அப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி 1, 2 சரி, 3 மட்டும் தவறுங்க. அடுத்து 30வது வினா. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. திருநெல்வேலி நகரின் பேட்டை என்னும் ஊர் உள்ளது.
அதாவது திருநெல்வேலி நகரின் மேற்கே பேட்டையின் நகர் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரி. அடுத்து இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி. அடுத்து பாண்டிய மன்னன் அரிமார்த்த பாண்டியன் நெல்லை நகர் மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது தவறு. அடுத்து 3வது கூற்று பாருங்கள். 4வது கூற்று பாருங்கள். மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்று வழங்கப்படுகிறது. இது சரிங்க. இப்போ 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. 31வது வினா. திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடைய அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிய மன்னர். அடுத்து 32வது வினா. கழுகுமலை முருகன் மேல் காவடி சென்று பாடியவர் அண்ணாமலையார். ஆப்ஷன் ஏ. அடுத்து 33வது வினா. பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் அப்படிங்கிறது சரிங்க. அடுத்து தேசிய விநாயகனார் தமிழ் கற்ற இடம் திருநெல்வேலி, அதுவும் சரி. அடுத்து எட்டயபுரத்தில் பிறந்து கடிகை முத்து புலவர் வெங்கடேஸ்வர எட்ட ராஜாவை பற்றிய பாடல்களை பாடியுள்ளார், அதுவும் சரிங்க. அடுத்தது பிரபந்தம் என்பது சிற்றெழுக்கியம், இதுவும் சரி. அப்போ 4 கூற்றுமே சரி. ஆப்ஷன் ஏ, அதாவது 1, 2, 3, 4 சரிங்க. அடுத்து 34வது வினா. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. இதில் பாருங்கள், தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் சீவலப்பேரி ஆகும் அப்படிங்கிறது சரி. அடுத்து சீவலப்பேரி முக்கூடல் எனவும் அழைக்கப்படுகிறது, இதுவும் சரிங்க. அடுத்து முக்கூடல் மணியாச்சிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் அமைந்துள்ளது, இதுவும் சரிங்க. அப்போ ஆப்ஷன் ஏ, அதாவது 1, 2, 3 சரி. அடுத்து 35வது வினா. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றி தேகுரி மலை அல மின்னால ஈழ மின்னல் சோழ மின்னுதே இப்பாடலடி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா முக்கூடல் பல்லு. அடுத்து 36வது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பிள்ளை பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்து பெருமானை பாடியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க, இது சரி. அடுத்து ஆழ்வார் திருநகரி ஊரின் பூர்வ பெயர் திருவகுருகூர் அப்படிங்கிறதும் சரிங்க. அடுத்து நம்மாழ்வார் திருவாய் மொழி என்ற 1000 பாடல்களை பாடியுள்ளார், இதுவும் சரிங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. அடுத்து 37வது வினா. சீரா புராணத்தில் புரவலர் சீதக்காதி கீழ்கண்ட எந்த ஊரை சேர்ந்தவர்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ காயல்பட்டினம். அடுத்து 38வது வினாங்க. கோமான் அழகர் மால் சீத காதி கொடைகரக்கத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு இந்த பாடல் அடிகளில் கூற்றுகள் வச்சு கேட்டிருக்காங்க. இந்த கூற்றுகள் சரியாக தவறான்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். இப்பாடலை பாடியவர் நமசிவாய புலவர் அப்படிங்கிறது சரிங்க. அடுத்து இப்பாடலில் புரவலர் அதாவது வள்ளல் சீதகாதி பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் சி கூற்று 1, 2 ரெண்டுமே சரிங்க. அடுத்து 39வது வினா. தவறாக புரிந்துள்ளதை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவிஞர் அப்படின்னா போயட், நெற்பயில் அப்படின்னா பேடி, பயிரிடுவதல் அப்படின்னா கல்டிவேஷன், உளவியல் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறாங்க, இது மட்டும் தவறுங்க. ஓகேங்களா? அப்போ 40வது வினா என்னன்னு பாருங்கள். ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உறவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமேனி. ஆப்ஷன் ஏங்க. அடுத்து 41வது வினா பார்க்கலாம். திருப்புகழை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. அருணகிரிநாதர். ஆப்ஷன் டி. அடுத்து 42வது வினா. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. இதில் பாருங்கள், கருவை நல்லூர் ஸ்தலத்தை அடிப்படையாக கொண்டு திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்றுப்பத்து அந்தாதி, கலித்துறை அந்தாதி என்ற 3 நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க, இது சரி. அடுத்தது பாருங்கள், கருவை நல்லூர் கரிவலம் வந்த நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது கருவை நல்லூர் கரிவலம் வந்த நல்லூர் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் சி 1, 2 சரிங்க. அடுத்து 43வது வினா. குற்றாலத்தை பற்றி நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் பி. 44வது வினா. உற்றார யான வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் கற்றார யான் வேண்டேன் கற்பனவும் இனு அமையும் அப்படின்னு பாடியவர் மாணிக்க வாசகருங்க. அடுத்து 45வது வினா. உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது இல்பொருள் ஓமையணி. ஆப்ஷன் சி. அடுத்து 46வது வினா. கீழ்கண்டவற்றில் உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்த நூல் குற்றால குறவஞ்சி. அடுத்து 47வது வினா. கையிலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனகமாக மேருவென நிற்கும் மலை அம்மே. இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், முதல் கூற்று இப்பாடலை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறது சரிங்க. அடுத்து இப்பாடலின் பாடியவரின் சொந்த ஊர் மேலகரம், அதுவும் சரி. அடுத்து 3வது கூற்று பாருங்கள், இப்பாடல் இடம்பெற்ற நூல் குற்றால குறவஞ்சி. ஓகேங்களா? இதுவும் சரி. 3 கூற்றுமே சரி. அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை.
அடுத்து 48வது வினா, டி.கே. சிதம்பரநாதர் சிறப்பு பெயர்களில் பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் பி பாருங்கள், 1, 4 சரி. அதாவது கடித இலக்கியத்தின் முன்னோடி குற்றால முனிவர், இது ரெண்டுமே சரி, இது ரெண்டும் தவறுங்க. அதாவது தமிழ் காவலர், வளர்தமிழ் வித்தகர் ரெண்டும் தவறு. அப்போ ஆப்ஷன் பி 1, 4 சரி, 2, 1, 2, 3 தவறுங்க. அடுத்து 49வது வினா பாருங்கள், வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை தமது வீட்டில் நடத்தி வந்தவர் ரசிகமணி. என்னென்னு பேர் பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க, வட்டத்தொட்டி ரசிகமணி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 50வது வினா, ஒரு பாடலில் ஓமையும் உவமேயம் ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணிங்க. ஆப்ஷன் பி. அடுத்து மயில் போல ஆடினாள், இத்தொடர் இடம்பெற்றுள்ள உபமேயம் என்னான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆடினாள். அடுத்து பாருங்கள் 52வது வினா, உவமையால் விளக்கப்படும் பொருளை டேஸ் என்பர் அப்படின்னா உவமேயம். அடுத்து 53வது வினா, அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இந்த குறளில் கூற்றுகளை ஆராயன்னு சொல்லியிருக்காங்க. இக்குறளில் ஓமையணி இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. போல அப்படிங்கிற சொல் வெளிப்படையாக வந்திருக்கிறதால ஓமணி நமக்கு தெரியும். அப்போ 1 சரிங்க. அடுத்தது 2வது கூற்று பாருங்கள், போல என்ற சொல் ஓம உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரி. அடுத்து இகழ்வாரை பொறுத்தல் என்பது ஓமை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்து 54வது வினா, போல புரைய ஒப்ப உரள அன்ன இன்ன அற்று இற்று மாம் கடுப்பு ஆகியவை ஓம உறுப்புகள்ங்க. ஆப்ஷன் சி. அடுத்து 55வது வினா, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு அப்படிங்கிற குறள் சம்பந்தமான கூற்றுகளை ஆராய சொல்லியிருக்காங்க. இக்குறளில் பாருங்கள், எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு இடம்பெற்றுக்குன்னு சொல்கிறாங்க. அது சரி. அதாவது ஓம உறுப்புகள் வெளிப்படையாக தெரியாமல் மறைந்து வந்து இருப்பது தான் எடுத்துக்காட்டு ஓமையணி. ஓகேங்களா. அடுத்து மணற்கேணி என்பது ஓமை, இது சரி. மாந்தர்க்கு கற்றனை தூறு அறிவு என்பது ஓமேயம், இதுவும் சரிங்க. அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரி. அடுத்த வினா 56வது வினாங்க, மலரன்ன பாதம். ஓகேங்களா. இதில் பாருங்கள், பாதம் அப்படிங்கிறது ஓமேயம் சரிங்க. அடுத்து போன்ற அப்படிங்கிறது ஓம உறுப்பு. புலி போல பாய்ந்தான், அதில் புலி அப்படிங்கிறது ஓமை. இதில் பாருங்கள், மயிலொப்பு ஆடினாள் மாதவி. ஓகேங்களா. இதில் உவமேயம் வரும், இங்கே ஊமைன்னு இருக்கு. அப்போ இது மட்டும் தவறுங்க. அடுத்து பொறுத்துக 57வது வினாங்க, பொறுத்துக பாருங்கள், நாகரிகம் அப்படிங்கிற சொல்லோட ஆங்கில சொல் சிவிலைசேஷன். அடுத்து நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற சொல்லோட ஆங்கில சொல் ஃபோக். அடுத்து பாருங்கள், அறுவடை அப்படிங்கிற சொல்லோட ஆங்கிலம் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட். அடுத்து நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது இரிகேஷன். அயல் நாட்டினர் அப்படிங்கிறது ஃபாரினர். அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடைங்க.